இது விர்ஜின் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய தேவைகள் இருக்கணும். அந்த மாதிரி மார்க்கெட்டை நம்ம யோசிக்கணும். கடைசியா ஒன்று சொல்றது பிரைசிங். நாம கொடுக்குற சர்வீஸ் ப்ராடக்ட்டுக்கு நம்ம வைக்கிற விலைய இங்க இருக்கிற மக்களால் வாங்க முடியுமா? இது தெரியாம நம்ம ஏதாவது ஊர்ல போய் கடையை போட்டு ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிச்சு இல்லை பிசினஸ் கன்சர்ன் ஆரம்பிச்சு ஒரு ரீட்டைல் அவுட்லெட் ஆரம்பிச்சு தப்பான லொகேஷன் இருக்கக்கூடாது. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம்னா லாஜிக்கலா அங்க பார்க்கிங் இருக்கணும். இல்ல என்னோட ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கும், கஸ்டமர் வருவாங்கன்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகாது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு பிசினஸ்ல. நான் சொன்ன விஷயங்களை ஒரு தடவை திரும்ப கேளுங்க. மெயினா நோட்ஸ் எடுங்க. அதை அப்ளை பண்ணும்போது சேலஞ்சஸ் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. பிசினஸ்ன்றது கத்தி மாதிரி ரெண்டு பக்கமும் வெட்டும். சரியா? அதை ஆப்ரேஷன் பண்ணவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்னு கையை கீறி ரத்தம் வரும். யோசிச்சு பண்ணுங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டி காத்திருக்கு. நீங்க ஒரு சாம்பியன். சியோட்டா.